கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களை நெருங்கி வரும் லாப அனுகூலம் இந்த முறை மிஸ் பண்ணிராதீங்க. வேலையில் 5, தொழில் ரீதியாக 4 தொழிலும் மிகப்பெரிய பெரும் லாபத்தை, பெரும் சம்பள உயர்வை, பெரும் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம், சிம்மத்தில் சேர்க்கை பெறும் செவ்வாயும் கேது 2 கிரக சேர்க்கையின் மூலமாக மிகப்பெரிய அளவு மாற்றத்தை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க போகிறீர்கள். குடும்ப வரவு, அந்த வருமானம், கையிருப்பு, கையில வந்து சேரக்கூடிய பணம், சரிங்களா, அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்று சந்திக்க போறீங்க. எந்த வழியில், எப்படி, யாரால், டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பிரிச்சு வழங்க மற்றும் குரு பிரிச்சு வழங்கலாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்கள்ல அஸ்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உத்திரத்தை விட, சித்திரையை விட இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2 நட்சத்திரக்காரங்களை காட்டிலும் ஓவர்டேக் பண்ணி முன்னேறி செல்லக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய, அல்லது புத்தி, அறிவு, கலை, கல்வி, கௌரவம், இதுல முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு எப்பொழுதுமே அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம் புதன் பகவான், சரிங்களா. அதனால கண்டிப்பா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் என்பது வாழ்க்கையில் உண்டு. மற்ற 2 நட்சத்திரங்களை காட்டியும் முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025ல அந்த மாதிரி அமைப்பு இருக்கா? முன்னேறி செல்ல முடியுமா? வாழ்க்கையில பணக்காரன் ஆக முடியுமா? அல்லது இருக்கிற கடனை அடைக்க முடியுமா? எனக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்குமா? அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல இந்த செவ்வாய் நீச நிலையில் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜூன் 8க்கு பிறகு அப்படியே செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு போறாரு. உங்களுடைய கன்னி ராசிக்கு அது 12ஆம் வீடு. சிம்மத்தில் ஏற்கனவே கேது இருக்கிறாரு. உங்க ராசியை விட்டு கேது மே மாசமே விலகிட்டார். கேது விலகுவதால் கேதுனுடைய விடுதலை, அதாவது அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்த மாதிரி உங்களுக்கு பல காரியத்தில் உள்ள முட்டுக்கட்டை விலகி பல காரியங்கள் ஆரம்பிச்சிருக்கும், தொடக்கமாயிருக்கும், சரிங்களா. இந்த ஒரு நேரத்தில் 12ல் கேது, செவ்வாய் ஜூன் 8க்கு பிறகு அந்த கேதுவோடு இணைஞ்சு சிம்ம ராசியில் இந்த இணைவு ஏற்படுது. செவ்வாய் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? கன்னிக்கு 3ஆம் வீடு விருச்சகம், 8ஆம் வீடு மேஷம், 2க்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். 2க்கு ஒரே இந்த 11ஆம் வீடு கன்னியில கடகத்துல நீசமடைஞ்சிருந்தார். செவ்வாய் நீசமடைந்திருந்தனால, பலம் இழந்தனால குடும்ப வாழ்க்கை, கணவர் வீட்டு வழிகளில், கூட பிறந்த சகோதர சகோதரிகளில் இப்படி பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த நிலைப்பாடுகள் மாறுது தலையில. கண்டிப்பா செவ்வாய் சிம்மத்தோடு இணைகின்ற பொழுது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் கணவர் வீட்டு வழிகள், வாழ்க்கை துணை வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். மாமியார் வீட்டு பிரச்சனைகள் சரியாகும். இது முதல். இது தாண்டி வேலை விஷயத்தில் ஒரு யோகங்கள் உண்டு. குறிப்பிட்டு ஒரு 5 வேலைக்கு ஒரு யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்குது இந்த செவ்வாய் கேது இணைவு. அதுவும் 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், பயணங்களை குறிக்கக்கூடியது. அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, அஸ்த நட்சத்திரம் சந்திரபவன் அதிபதி. சந்திரபவன் ஒரு நீர் ராசி. ஸோ சந்திரபவனுக்குரிய வீடு எதுனா கடகம், ஓகேங்களா. அப்போ நீர் கிரகம். அப்போ முழுக்க முழுக்க கண்டிப்பா பெண் ராசி, பெண் நட்சத்திரம் சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திரத்தை. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு 12ல் செவ்வாய் கேது இணைந்தால் இந்த வேலையில் 5 யோகம். அதுல முதல் வேலை சொல்வது வெளிநாடு யோகம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1. 2வது, இந்த இராணுவத்துல வேலை கிடைக்கிறது. கண்டிப்பா அதுக்குண்டான யோக வாய்ப்பு உண்டு. 3வது, நீதித்துறை சொல்ல வழக்காடக்கூடிய, வாதிடக்கூடிய நீதித்துறையில் வேலை வாய்ப்பு. நீதித்துறையில் ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க, சரிங்களா. 4வது, இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை. ஸோ 2 டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், லாபங்களும் உண்டு, சரிங்களா. ஸோ 5வது, டிரான்ஸ்போர்ட் துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறை. ஸோ இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் அமையும். அல்லது அந்த வேலையில் இருந்தால் சம்பள உயர்வு அல்லது வேலை நிரந்தரமாகும். இப்படிப்பட்ட இந்த 5 துறைகளில், 5 வழிகளில் வேலையில் மிகப்பெரிய அளவு மாற்றம், ஏற்றம் உறுதியான முறையில் உண்டு. அது எந்த மாற்றம். அதே போல சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், இடமாற்றம் எதிர்பார்த்து கண்டிப்பா கிடைக்கும்,
சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட வேலைத்துறைகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் அந்த வேலையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தடவை 2025 கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு திறந்திருக்கும். சரிங்களா? அடுத்து தொழில்கள்னு பார்த்துக்கிட்டா ஒரு 4 விதமான தொழில்களில் பெரும் லாபத்தை பார்க்க முடியும், பெரிய அளவு கமிஷனை பார்க்க முடியும். அதுல முதல் ஒரு தொழிலாக வரக்கூடியது மருத்துவம் சார்ந்த தொழில்கள். கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, தொழில் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மருத்துவத்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? இரண்டாவது ரியல் எஸ்டேட் வியாபாரம் அல்லது கட்டுமான சம்பந்தமான தொழில் துறைகள், சிவில் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு தொழிலை எடுத்துட்டாலும் சரி, வீடு கட்டி விற்கிறது, வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை விற்கிறது, செங்கல், மணல், கல்குவாரி, கிராண்ட் இதை கூட சொல்லலாம். அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பொருட்கள் வச்சுக்குது. இப்படி சிவில் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா கட்டுமான துறைகள், ரியல் எஸ்டேட் வரும். இதுல பெரிதளவு தொழில் ரீதியாக லாபங்கள் சந்திக்க முடியும் அஸ்த நட்சத்திரக்காரங்க. அடுத்து மூன்றாவது, இந்த செவ்வாய் கேது இணைஞ்சிருக்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெருத்தளவு லாபங்களை பார்க்க போகிறீர்கள். சரிங்களா? ஸோ இது உணவுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, அடுத்தபடியா விவசாயம் சொல்லிக்கலாம். ஏன்னா சமைக்கிறது மட்டுமல்ல, உற்பத்தி பண்றது விவசாயம் தான், உணவு தான். அப்படி பார்க்கும்போது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்க அஸ்தனத்துக்காரங்களாம் அதுலேயும் பெருத்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது 12ல செவ்வாய் கேது இணைவு. சரிங்களா? அப்போ கொரியர் ஆபீஸு அல்லது வேற மாநிலங்களுக்கு போய் ஒரு வியாபாரம் பண்றது, வேற மாவட்டங்களுக்கு போய் ஒரு வியாபாரம் பண்றது, பயணங்கள் அடிப்படை சென்று ஒரு வியாபாரம் பண்றது, மார்க்கெட்டிங் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, வேற இடத்துக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா அஸ்தனச்சக்காரங்களுக்கு அதில் பெரிய அளவு ஒரு தொழில் ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பெரிதளவு லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த 4 துறைகளிலுமே, தொழில் துறைகளிலுமே நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா அஸ்தனச்சக்காரங்களுக்கு அதில் பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா இந்த 12 செவ்வாய் கேது இணைஞ்சால் மாமியார் விட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் குறையும், சகோதர வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நிலப்பிரச்சனை தீரும், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், உடல் ரீதியாக கூட மருத்துவ செலவு, உடல் நோய் பிரச்சனை கண்டிப்பா தீரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி 12 சிம்மத்தில் அமைகின்ற பொழுது இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த கோர்ட்டு கேஸ், கவர்மெண்ட் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் சரியா போகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டுங்க. ஆக மொத்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி தெய்வத்தினுடைய அருளை பெற்று உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க போது அந்த ஆண்டவர், அது உறுதி. மேலும் குடும்ப ரீதியா கண்டிப்பா நான் சொன்ன சகோதரர் மாமியார் வீட்டு வழிகள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க இதுக்கு என்ன பண்ணணும்? 12 செவ்வாய் கேது இணைவு, அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா சிம்ம ராசிக்கு, அதாவது சிம்மத்துக்கு செவ்வாய் சூரியன் தான் அதிபதி. அப்படி பார்க்கும்போது நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், பிரதோஷ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல கோபூஜையில தவறாம கலந்துக்குங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா கோயில்களிலும் சிவாலயங்களும் கூட கோபூஜை தவறாம கலந்துக்கும் போது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். பிரதோஷ வழிபாடும் கோபூஜையும் பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். தவறாமல் நீங்க பண்ணுங்க, குடும்ப ரீதியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்து விடும். சரிங்களா? ஸோ மேலும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 7.5 சனியில இல்லாத ஒரு காலகட்டம், சனிப்பார்வை மட்டும் இருக்குது. அதனால ஊனமானவர்களுக்கு, நோயாளி பிரச்சனைகளுக்கு, நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மற்றும் ஊனமானவர்களுக்கு உணவு அல்லது துணி, ஆடை, வஸ்திரம் சொல்லக்கூடிய அதை தான தர்மமாக செய்கின்ற பொழுது தலைக்கு தலைப்பையோட போச்சுன்ற மாதிரி உங்களுடைய கண்டம் பிரச்சனை, மறைமுகமான வழி செய்யக்கூடிய ஏவல், பில்லி, சூனியம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா தர்மம் தான் தலை காக்கும். ஸோ அந்த தான தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பிள்ளை கணக்கு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.